கன்னியாகுமரி பக்கம் மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு இந்த நாடு. அந்த காலத்தில் தெரியுமா, படிச்சிருக்கீங்களா? மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு. மார்பகத்தில் துணி போடக்கூடாது, முந்தானை இல்லை இருக்கக்கூடாதுன்னு வச்சாந்தாங்க. தொட்டு பார்த்து எவ்வளவு பாரம் இருக்குன்னு வரி போட்டிருக்காங்க. எவ்வளவு கொடுமையை நம் முன்னோர்கள் சந்தித்திருப்பார்கள் என்பதை பாருங்கள். அப்ப வெகுண்டு எழுந்த ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா தானடா நீங்க வரி போடுவீங்கன்னு அறுத்து வாங்க முகரையில வீசிட்டு உயிர் விட்டா. யாருன்னு தெரியுமா? இருந்தா, தப்பா சொல்லக்கூடாது, இருந்தா தானே உயிர் விட்டாள் என்று மார்பகத்தை அறுத்து அவ முகரையில வீசிட்டு உயிர் விட்டாலே ஒருத்தி பெண்ணு. அவ வரலாறுலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? மார்த்தாண்டத்தில் செல வச்சு கும்பிடுது ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த பெண்மகள் நாஞ்சிலி என்ற பெண்மகள். பதிவு செய்யுங்கள், வலைதளத்தில் படத்தோடு இருக்கு. எத்தனை வரலாறு! நாடு தமிழ்நாடு, நாமெல்லாம் தமிழர்கள், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடினார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவருங்களில் தீதும் நன்று பிரதர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். யார் வீட்டில் தமிழில் பேர் இருக்கா? யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வருவான்னு பேர் வச்சுட்டோம். அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கு. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாசின்னு பேர் நம்ம வச்சிருக்கிறோம். எவனாவது ஒரு வடநாட்டுக்காரன் மருது பாண்டியர்களுடைய பேர் வச்சிருக்கானா? வேலு நாச்சியருடைய பேர் இருக்கா? இல்ல பசும்பொன் ஐயாவோட பேர் இருக்கா? கக்கன், காமராசர் ஐயா, எத்தனை தியாகிகள், கொடிகாத்த குமரன். இளம் வயதிலே இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் எல்லாம் மறந்துட்டோம், மறக்கடித்து விட்டார்கள். ஆனா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் ஒரு துளி அளவும் பொருத்தமில்லாத எல்லாரையும் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம். நியாயமா? அது சிந்தித்து பாருங்கள், எது நடக்குது? நம்ம வரலாறு மிக முக்கியம் இல்லையா? இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இந்த உலகம் உள்ள அளவும் பேர் இருக்கும் மருது பாண்டியர்களுக்கு. அவ்வளவுப்பட்ட வீர மறவர்கள். ஒரு ரெண்டு மரத்தை வளர்க்குறாங்க ஒரு எளிய குடும்பத்தாரு. அந்த மரத்துக்கு பேர் வைக்கிறாங்க, இது சின்ன மருது, இது பெரிய மருதுன்னு வளர்க்குறாங்க. காளையார் கோயிலில் தேர் செய்யணும். தேர் செய்கிற போது தேருக்கு இந்த மரம் தேவைப்படுது. மறவர்கள் 2 பேர், மருதிருவர் மன்னர்கள் 2 பேரும் ஆள் அனுப்புறாங்க வெட்டிக்கிட்டு வர சொல்லி. அங்கே வெட்ட போனால் அவங்க 2 பேரும் தடுக்கிறாங்க. ஐயா வெட்டாதிய, இந்த மரம் எங்களுக்கு உயிர். யோ மரம் தானே, மன்னர்கள் தான் உத்தரவு போடுறார், தேர் செய்யணும் கொடு. இல்லை இல்லை வெட்டாதிய, உயிர் போயிடும், எங்களை வெட்டிட்டு வெட்டுங்கன்னாங்க. பதறி போன காவலாளியை வந்து மன்னர்கள்ட்ட சொல்றாங்க, அப்படியா வெட்ட விட மாட்டேன்னு உயிரை கொடுக்க துணிஞ்சிட்டாங்களா? என்னவா இருக்கும்? கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. மன்னர்களே, உங்க 2 பேராத்தான் நினைச்சு இது 2ஐயும் வளர்க்குறான். இது சின்ன மருது, இது பெரிய மருது, அப்படித்தான் நாங்கள் நினைச்சு வளர்த்தோம். இது வெட்ட வேண்டான்னு கும்பிட்டு விழுந்தாங்க. மான மறவர்கள் மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை விட்டு வைக்கணுமேனு விட்டு வச்சுட்டு வெட்டவே போனவங்க இன்னைக்கெல்லாம் மரத்தை சர்வசாதாரணமாக பிடிங்கி போட்டு வெடிக்கிட்டு தர்றான். எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளவு தத்துவங்கள் நமக்கு சொல்லி கிடக்கு. இன்னைக்கு காளையார் கோயில் வாசல்ல 2 தென்னை மரம் இருக்கு. ஒரு மரம் உயரமா இருக்கும், ஒரு மரம் குட்டையா இருக்கும். நீங்க கோபுரம் வேணா கட்டப்பட்டது ஒன்று உயரம் ஒன்று குட்டை. அது அந்த கோபுரத்துக்கு தகுந்த மாதிரி லிங்கத்துக்கு தகுந்த மாதிரி வச்சது. ஆனா இயற்கை பறைசாற்றுது பாருங்க, நான் சின்ன மருது, நான் தான் பெரிய மருதுன்னு. அதுதானே தலை வணங்கி நம்ம கும்பிடணும். எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. தேர் செய்கிறாரு குப்பமுத்து ஆசாரி. குப்பமுத்து ஆசாரிக்கு ஒப்பந்தம் போட்டாச்சு. ஒப்பந்தம் போடும்போது அவர் சொல்றாரு, மன்னர்களே உங்களுக்கு கூலி எவ்வளவு வேணும்னு கேட்கிறா. கூலி எனக்கு வேண்டாம், நான் என்ன கேட்கிறேனோ தேர் செஞ்சு முடிச்சோன்னே எங்களுக்கு தரணும், அதுக்கு உத்தரவு கொடுங்க, நான் தேர் செய்கிறேன்னாரு. தேர் செய்யறதுக்கு அவர் சாஸ்திரம் பார்க்குற வழக்கம் இருந்திருக்கு. சாஸ்திரம் பார்த்தாச்சு, ஒரு காகிதத்தில் எழுதி மடியில் முடிஞ்சு வச்சுட்டாரு. இப்போ தேர் செஞ்சு முடிச்சாச்சு. தேர் வெள்ளோட்டம். தேர் வெள்ளோட்டத்துக்கு வந்தாச்சு. காளையார் கோயிலில் பெருந்திரளாக மக்கள் கூட்டம். மன்னர் இருவர்களும் உங்களுக்கு தேரில் ஏறி உட்கார போகிற நேரத்தில் சொன்னா, ஐயா எனக்கு கூலியாக தர்றது கேட்டனே, எது கேட்டாலும் தர்றேன். நீங்களே ஆமாம் இப்போ வேணுமா? ஆமாம் இப்போ வேணும். இப்போ வேணும், என்ன வேணும் உனக்கு கேளு தர்றேன். இந்த தேரில் எனக்கு கூலியாக நீங்கள் கொடுக்க வேண்டியது, இந்த தேர் வளம் வரும்போது நான் உட்காரணும்னு கேட்டார். யாராவது ஒத்துக்குவாங்களா? சின்ன மருது துடிச்சிட்டாரு. ஆனாலும் சொன்னார் பெரிய மருது, ஏதோ காரணம் இருக்கு, காரணம் இல்லாமல் நடக்காது, உட்காரட்டும் விடு அப்படின்னு அனுமதிக்கிறாரு பெரிய மருது. இப்ப தேர்ல குப்பமுத்து ஆசாரி தேர் சுத்தி வருது. ஒரு இடத்துல வரும்போது தேர் சக்கரம் ஒரு இதுல ஏறி இறங்க, மேலே இருந்த குப்பமுத்து ஆசாரி தடுமாறி விழுது, சக்கரம் ஏறி இறங்குது. உயிர் விட்டு அவரை கட்டி அழுதுகிறார்கள். மடியில் ஒரு காயினருக்கு எடுத்து பார்க்கிறாரு. தேர்ல யார் முதலாக சுத்தி வருகிறார்களோ அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கும் என்று எழுதி இருந்தது.